welcome back to my channel Views of Chippy. So first time in channel பார்க்குறீங்கன்னா don't forget to like, share and subscribe. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்துட்டு கொட்டியூர் மகாசிவன் அப்படிங்கிற கோயிலுக்கு தான் போகிறோம். அது வந்துட்டு கண்ணூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நாங்கள் ட்ராவல்ஸ் மாதிரி புக் பண்ணியிருந்தோம் போகிறதுக்கு வேண்டிட்டு. ஸோ நாங்கள் 17 பேர் எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ராவல்ஸ் புக் பண்ணி அதில் தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8:15 இருக்கும். நாங்கள் போய் சேரும்போது திங்கக்கிழமை வெடிக்காலையில் 4:15 ஆயிடுச்சு. ஸோ 12 மணிங்கையில் கொஞ்சம் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசிச்சுது. ஸோ இந்த டீ கடையில் தான் டீ, காஃபி, அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுக்க நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி 4:15 இதுதான் வந்துட்டு பார்க்கிங். நாங்கள் அங்கே ரீச் ஆன பார்க்கிங். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்துட்டு இங்கே ரொம்ப மழை பெஞ்சனால சேறு அந்த மாதிரி தண்ணி அங்கங்கே தேங்கி நின்று இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் பார்த்து சேஃபாக இந்த ட்ராவல்ஸ்லாம் வந்திருந்தோம். இறங்கிட்டு நீங்கள் எல்லாருமே கையில் வந்து ஒரு துண்டு எடுத்துக்கணும். அங்கே போகும்போது துண்டு எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். இப்படி நடந்து ஆப்போசிட்டில் போனோம் அப்படின்னா நிறைய டாய்லெட்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு தேவசம் போர்டோட ரெஸ்ட் ரூம் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், க்ளீனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டீ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் குளம். நம்ம இந்த இடத்துல தான் குளிக்கணும். 2 சைடுமே இந்த தண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பாலம் மாதிரி நாங்கள் கட்டியிருந்தாங்க அவங்க. அந்த பாலத்து மேலே ஏறி நம்ம அங்கே போய் அங்கே குளித்து அந்த நம்ம மேலே அந்த தண்ணி இருக்கணும். அந்த தண்ணியோடவே நம்ம போகணும். ட்ரெஸ்ஸு மாற்றவே கூடாது. தலை மட்டும் நீங்கள் வந்துட்டு துண்டு வச்சு நல்லா துடைச்சிக்கலாம். அங்கே ஒரு கல் மாதிரி இருந்துச்சு. அந்த கல்லில் வந்துட்டு ஒரு சின்ன கல் கீழே கிடக்கும். அதை வச்சு நம்ம நல்லா அந்த கல் மேலே தேய்ச்சோம் அப்படின்னா சந்தனம் வரும். அந்த சந்தனத்தை நம்ம நெத்தியில் தேய்ச்சிக்கப்புறம் தான் போகணும். இங்கே யானை நிறுத்தி வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா கோயில் சுற்றி வந்துட்டு யானை வந்துட்டு 3 ரவுண்ட் அந்த தண்ணியில் நடந்து ஸ்ரீவேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அதுக்காக தான் வந்துட்டு யானையை நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு யானை வந்துட்டு சாமியை கும்பிட்றது அப்படிலாம் இருக்கும். குடிசை மாதிரி தான் ஃபுல்லாகவே செட்டப் இருக்கும். ஏன்னா இந்த கோயில் வந்துட்டு வருஷத்தில் 1 மாதம் தான் திறப்பாங்க. அது வந்துட்டு மே பாதியிலேருந்து ஜூன் பாதி வரைக்கும். அதனால எந்தவித கட்டிடமோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக குடிசையால் மட்டும்தான் இருக்கும் கோவிலே. இது முடிஞ்சிருச்சு, இந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த குடிசை எல்லாமே அவங்க அழிச்சிருவாங்க. ஃபுல்லாக எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா இங்கே இருக்க சாமி கூட அவங்க மண் வச்சு மூடிடுவாங்க. அடுத்த வருஷம் மறுக்க இந்த மாதம் வரும்போது மட்டும்தான் அந்த நல்ல மண்ணை குழி தோண்டி சாமியை மறுக்க எடுப்பாங்க. இது வந்துட்டு 2 இது இருக்குது. அக்கரை கொட்டியூர், இக்கரை கொட்டியூர் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்து ஒரு வாள் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணுறாங்க. இந்த கோயில் திறந்துருக்கு அப்படின்னா அந்த கோயில் நம்ம வந்துட்டு மூடிடுவாங்க. இந்த கோயில் மூடிடும். இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் மூடிடும். மற்ற எல்லா மாதமுமே அந்த கோயில் திறந்துருக்கும். நீங்கள் இந்த கோயில் அக்கரை கோயில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இக்கரையும் போய் பார்த்துக்கப்புறம் தான் போகணும். இது வந்து அது மூடி இருந்தாலுமே நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம சாமி லைனில் போய் அந்த குடிசையிலேயே அப்படியே அந்த லைனில் இறங்கி போய் சாமி கும்பிட்டுட்டு கீழே தண்ணி மாதிரி சுற்றி ஓடும். இந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம அங்கே குளிக்கிறதுக்கு பார்த்தோம்ல, அங்கேருந்து வர தண்ணி தான் இதெல்லாமே. ஸோ நம்ம அந்த சாமி கும்பிட்டக்கப்புறமா 3 ரவுண்டு இந்த கோயில் அப்படியே சுற்றி அந்த தண்ணியிலே நம்ம சுற்றி நடக்கணும். நடந்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன குடிசை இருக்குது. அதில் தான் வந்துட்டு வாள் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இதோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்ஷன் யாகம் செய்கிறாரு. தக்ஷனோட மகள் தக்ஷயானி, அதுதான் சதிதேவி. அவங்க வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை, தக்ஷன் வந்துட்டு அவங்க மேலே ரொம்ப நம்பி இருந்தாங்க. ஆனால் சதிதேவி வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க. சிவனை கல்யாணம் பண்ணது தக்ஷனுக்கு பிடிக்கல. தக்ஷன் யாகம் நடத்துகிறாங்க. தக்ஷன் யாகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய யாகம். அதுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டுருந்தாங்க. வெள்ளை குதிரை, ராஜாக்கள், ராணிக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் என்ன, அவங்க சொந்த மகள் சதிதேவியை கூப்பிடல. இது தெரிஞ்சு நாரதர் போய் சதிதேவி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்துட்டு யாகம் நடத்துகிறாங்க ஆனால் உன்னையே கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க. நாரதர் உடனே வந்துட்டு உங்கள் அப்பா தானே கூப்பிடலன்னா என்ன, நம்ம போய் நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சதிதேவி கோபம் அடைஞ்சு போய் பார்க்குறாங்க தக்ஷன் யாகம் நடத்துறது. அப்புறம் அந்த கோபத்தில் அப்படியே வந்துட்டு இந்த யாக குண்டத்தில் விழுந்து இறந்துறாங்க அந்த தீயிலேயே. அது தெரிஞ்சு சிவன் வந்து ரொம்ப கோபமடைஞ்சு வந்து இங்கே வந்து அந்த யாகத்தை பார்க்குறாங்க. ஸோ பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கோபமடைஞ்சு அங்கே ருத்ரதாண்டவம் ஆடி அங்கே பூமியெல்லாம் குலுங்கி
முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு யாகம் அப்படின்னா அது வந்து எப்பவுமே பூர்த்தி அடையணும். ஆனால் யாகம் தான் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து சிவன்கிட்ட கேட்டுட்டு அப்போ வந்துட்டு குதிரையோட முகம் வச்சு தான் வந்துட்டு இந்த யாகத்தை அவங்க வந்துட்டு முடித்தாங்க. ஸோ இதுதான் இதோட ஸ்டோரி. அதனால தான் இந்த சிவனோட கோயில், இது வந்துட்டு சிவனுக்குள்ள கோயில். இது வந்துட்டு அவங்க இதுக்கப்புறம் சதிதேவி இந்த இதுக்கான அப்புறம் தான் பார்வதி அப்படிங்கிற ஒரு உருவம் எடுத்து அவங்க வந்தாங்க. ஸோ இனிமே எல்லாருமே என்ன நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே நம்புகிறாங்க. இதுதான் வந்துட்டு ஓடப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓடப்பூ வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். இங்கே வந்தோம்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும். இது நம்ம காரில் வைக்கிறதுக்கு, வீட்டுக்கு முன்னாடி, அப்புறம் இல்லைன்னா நம்ம சாமி ரூமில் வைக்கிறதுக்கு இது மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்துட்டு எப்போ திறந்துருக்கும் அப்படின்னா காலையில் 5 மணிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்டட், நாட் அலவுட். பசங்க மட்டும்தான் போய் அங்கே சாமி கும்பிடணும். அதுவும் ஒரு வாரம் ஃபுல்லாமே வந்துட்டு இந்த தேங்காய் இளநீரில் தான் சாமி சிவன் மேலே ஊற்றி அவங்க வந்துட்டு குளிக்க வைப்பாங்க. ஏன்னா சிவன் வந்துட்டு ரொம்ப கோபம் அடைஞ்சிருக்காங்க. சிவனை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. அது ஒரு ஐதீகம். ஸோ கடைசி வாரமும் கேர்ள்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க காட்டில் வாழ்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் அலவுடு. அது கொஞ்சம் அது மட்டும் கிளாரிட்டி கரெக்டாக தெரியல. அது மட்டும் நீங்கள் விசாரிச்சுட்டு போய்க்கோங்க. இதுதான் வந்துட்டு இந்த கோயிலோட கம்ப்ளீட்டான ஸ்டோரி. இது ரொம்பவே அழகான கோயில். இனிமே வந்துட்டு அங்கே சக்தி இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே நம்புகிறாங்க இங்கே இருக்க ஆளுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி ஒரு டைம் ஆச்சு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நீங்கள் அனுபவிக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லா சுற்றி காடாக இருக்கும். நடுவில் இந்த ஒரு குட்டி இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃபுல்லாக காடுக்கு நடுவில் இருக்குது இந்த கோயில். ஸோ இதுதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல் நாங்கள் நெக்ஸ்ட்டு என்னென்ன கோயிலுக்கு போனோம், அப்புறம் நான் சொன்னல அக்கரை இக்கரை இது ஒன்று தானே சொன்னேன், இன்னொரு கோயில் கூட இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த கோயில் எப்படி இருக்குது அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய் காய்ஸ், மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.